குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, ஸோ சொல்லுங்களேன், என்ன எதிர்பார்த்தீங்க? ஹர்ஷினி கிட்ட இந்த மாற்றம் வேணும்னு என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தீங்க? ஹர்ஷினி வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடமெண்டா இருப்பா, கோவப்படுவா, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மாறணும். கோவம் இருந்தது, பிடிவாதம் இருந்தது இல்லையா ஹர்ஷினி? இதெல்லாம் இருந்தது. ஓகே, வேற என்ன அகாடமிக் சைடு பார்க்கும்போது அவளுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஓகே, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கறது வந்து நான் கண்டிப்பா நினைச்சேன். சரிங்க, இது ரெண்டு காரணம் தான் மிகப்பெரிய காரணமா இருந்தது கிளாஸுக்கு போடுறதுக்கு. படிப்புல வந்து ஃபர்ஸ்ட்ல கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்க. சரிங்க. ஒரு டைம் படிச்சு அப்படின்னா அதை ஒரு பாடத்தை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அப்படின்னு வைங்களேன், 3 டைம் 4 டைம் படிச்சாதான் அவளுக்கு வந்து அந்த மைண்ட் இதாகும். ஆனா இந்த ட்ரைனிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவளே ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 6:30 எந்திரிச்சிடும். அப்படி 6:30 எந்திரிச்சு அப்படி அந்த எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக பண்ணுற அப்படிங்க. இப்போது ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா படிப்பில் நிறைய இம்ப்ரூவ் வந்திருக்குங்க. படிப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்காக நாங்கள் இங்கே லேர்னிங் டிசபிலிட்டி இருந்தது பிரபாகருக்கு. ஓகே, அதுக்காக நாங்கள் டிஆ கேள்விப்பட்டு இங்கே கொண்டு வந்து ஜாயின். ஸோ அதுக்காக தான் வந்தோம். கிளாஸில் போட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது? 3-4 கிளாஸஸ் வரும்போதே அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அகாடமிக் சைடு அவள் பார்த்தீங்கன்னா போய் எக்ஸாம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னா நீ எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டான்னா அவள் எதுவுமே சொல்ல பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் சொல்லுவாள். ஆனால் வந்து டிஆ கிளாஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்து நான் இதில் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் அது வெரிஃபையும் பண்ணி பார்த்தேன். அவள் வந்து கரெக்டாக அவள் சொன்ன இடத்துலலாம் வந்து அவள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கான். ஓகே ஓகே, அது கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியும். கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு வந்து இந்த மிஸ்டேக் ஆகுமா, இந்த இடத்துல மிஸ்டேக் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓகே, ஸோ அகாடமிக் சைடு உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? பிஹேவியர் சைடு தெரியுதுங்களா? பிஹேவியர் சைடு சொல்லுங்களேன், என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க? மெயினா வந்து எது கேட்டாலும் அழுதுருவா குயிக்கா, கோபப்படுறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல கோபம், பிடிவாதம் இருக்குமா? பிடிவாதம் மாறி ஃபுல்லாவே மாறிடுச்சுங்க. ஓகே, அந்த அழுகையெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் கம்மி. நிறைய குழந்தைகிட்ட அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அழுகை இருக்கும், பிடிவாதம் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு ஈஸி டெக்னிக் இருக்கு, அது டியா தான். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு அது வேணும். இப்போ நம்ம ஒரு பொருளை சூஸ் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க, ஆனா அவ பாத்தீங்கன்னா எனக்கு இல்ல இதெல்லாம் வேண்டாம், இனியும் வேற எதுவும் வாங்கி கொடுங்க அந்த மாதிரி அவளா ஒரு இதுல கேட்ப. அப்படி ஆனா இப்ப அந்த ஒரு இதெல்லாம் இல்லைங்க, பிடிவாதம் அட்ஜஸ்ட் பண்ணி போற அப்படி அந்த ஒரு மைண்ட் புரிஞ்சு நடந்துக்கிற அப்படி அந்த அளவுக்கு மாறிட்டு அப்படிங்க. நேரா பாக்குறாங்க. வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்குவிண்ட் ஐஸ் இருந்ததா? எந்த விதமான விஷயமும் பண்ணாம இந்த கோர்ஸ் கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்றதுங்கிற கோர்ஸ் மூலமாவே அவனுக்கு அது நடந்திருக்கு. கண்ணு வந்து கரெக்டா இருக்கு, விஷன். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்சஸ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. நல்ல நீட்டா பண்ற அப்படிங்க. ஸோ வேற என்ன சேஞ்சஸ்? குணத்தில எல்லாம் என்ன சேஞ்சஸ்? பிஹேவியர்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அதாவது நம்ம சொன்னோம்னா அந்த ஒபே பண்றது அதெல்லாம் வந்து இல்ல. ஓகே ஓகே. இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எவ்வளவு நாளுக்கு அப்புறம்? இந்த கிளாஸ் வந்து ஒரு மாசம் 2 monthsல அந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. முதல்ல அவகிட்ட பார்த்த சேஞ்ச் என்னது? படிப்பு பொறுத்த வரைக்கும் இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து படிக்கிறாங்க. அதாவது என் கூட எப்பவுமே கோபமா தான் இருப்பாங்க. இப்போ வந்து அது ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நான் எது சொன்னாலும் ஒபே பண்ண ஆரம்பிச்சிட்டா, எனக்கு ஹெல்ப் பண்றது, அந்த வித்தியாசத்தை நல்லா உணர்றீங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். நீட்னஸ் வெரி குட், வெரி குட். முதல்ல எல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டா, இப்போ கரெக்டா இருக்கா, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்க மாதிரி உங்களுக்கு இதுல கரெக்டா இருக்கா. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எஜுகேஷன் சைடு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மம்மி சொன்னாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சொன்னாங்க. நீங்க எஜுகேஷன் சைடு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பரவாயில்லை, நல்லா படிக்கிறான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல அவன் கிளாஸ்க்கு வரக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. முன்ன விட கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. ஆர்வம் வந்திருக்கா? ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வராதுங்க மேம். அது ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்லாம் போன சம்மரில். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலுமே அழகாக வருதா? ஸோ டியா மாதிரியான கிளாஸஸ் வேணுங்களா நம்ம குழந்தைங்களுக்கு? கண்டிப்பாக வேணும். எதுக்குன்னு சொல்லுங்களேன். என்ன இது மூலமா வந்து ஒரு குழந்தைக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா இப்ப இருக்கிறதுல வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் டீவியேட் ஆகுறாங்க. கண்டிப்பா குழந்தைகளுக்கு வந்து டீவியேஷன் ரொம்ப ஜாஸ்தி. சொல்லணும்னா இந்த மாதிரி
படிப்பில் குறைபாடு இருக்கிற குழந்தைங்கள் வந்து இந்த டியாக்கு வந்து கொஞ்சம் பிரெயின் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கணுங்க.